அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சீமார் குச்சி, அதாவது தென்னை மர ஓலையில் எடுக்கப்பட்ட குச்சி. இதையெல்லாம் உரித்து எடுத்து ஒரு பண்டல் மாதிரி கட்டி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. சீமார், விளக்கமார், தொடப்புக்கட்டை, இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் இதுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நாம் இதை எதுக்காக இந்த பதிவு போடுறோம்னா, இதில் கண் திஷ்டி கரைக்கிற நம்மளுடைய சில உடல் நோயை குணமாக்குற ஒரு மாந்திரிகம் இதன் மூலமாக செய்ய முடியும். முறையான சில ஸ்லோகங்கள், ஒரு மந்திரங்கள், அதை சொல்லி இந்த வீட்டை பெருக்கிற, வாசலை பெருக்கிற இந்த தொடப்புக்கட்டை மூலமாக நம்ம பரிகாரம் செய்ய முடியும். அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி யாருக்கு திருஷ்டி கிடைக்கணுமோ, யாருக்கு பிரச்சனையோ, சில வியாதிகள், அதாவது பக்கவாதம், இந்த மாதிரி ஒரு சில உடம்புல அலர்ஜியால் வர்ற புண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாது. ஆனால் சில இடங்களில் பாடம் போட்டால் சரியாகும். இப்போ பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா மயில் இறகையை வச்சு பாடம் போடுவாங்க. சில பேர் துண்டில் அடித்து பாடம் போடுவாங்க. இதெல்லாம் கேட்கும், அதாவது அந்த பாடம் போட்டதுனால சரியாகும். பெரும்பாலான விஷயங்கள் சரியாயிடும். இந்த ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சரியாயிடுது. அதுக்கு காரணம் அதில் அடிக்கிறதுனால இந்த கெட்ட சக்திகள், தீய சக்திகள்லாம் நம்ம உடம்பை விட்டு போயிடும். அதனால் அந்த ஸ்லோகம் சொல்லி, அந்த மந்திரம் சொல்லி, அந்த சூறா சொல்லி அடிக்கும்போது அது நீங்கி அவர்களுக்கு குணமாகுது. பெரிய ஆஸ்பத்திரிகளில் பெரிய அளவில் செலவு பண்ணி குணமாகாது கூட இந்த பாடம் போட்டு குணமான சரித்திரங்கள் நிறைய இருக்குது. இப்போ நாம் இதை பார்க்குறது சீவக்கட்டையில் என்ன பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட மந்திரம், ஸ்லோகம், சூறா, வசனங்கள் சொல்லி நம்ம சம்மந்தப்பட்டவர் மேலே பாடம் போடுற மாதிரி அடித்து சொன்னோம்னா, அந்த மந்திரத்தை பிரயோகித்து அவர்களை அது சிவக்கட்டையில், சொல்லப்போனால் சிவக்கட்டையில் அடிக்கிறதுனே கூட வச்சுக்கலாம். சிவக்கட்டையில் அடித்து அந்த குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அவர்களை சிவக்கட்டையில் அடிக்கும்போது அவர்கள் உடம்பில் உள்ள தீய சக்திகள், கண் திஷ்டி, அவர்கள் மேல் இருக்கிற சில மோசமான விஷயங்கள்லாம் அவங்கள விட்டு நீங்கும் என்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் அது கரெக்டான ஒரு மந்திரத்தை சொல்லி அதை பிரயோகிக்கும்போது அவர்களோட உடம்புல இருக்கிற ஜின், பேய், சில தீய மோசமான நம்மளை முடக்கக்கூடிய கண் திருஷ்டி, நம்மை செயல்பட விடாமல் நம்ம கூடயே இருக்கிற சக்தி, சோம்பேறித்தனம், எவ்வளவோ விஷயங்கள் தீய சக்திகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான விஷயங்கள் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கோம். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வலி, முடக்கு வர்றது, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சோம்பலாக இருக்கிறது, இதெல்லாம் அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால ஏற்படுற ஒரு விஷயங்கள். அந்த விஷயங்கள்லாம் இந்த பரிகாரத்தின் மூலயமா நம்ம சரி செஞ்சுக்க முடியும். அது கரெக்டான ஒரு நம்மள்ட்ட இருக்கிற அந்த மந்திரங்களை சொல்லி அதை பிரயோகிக்கும்போது அவங்கள்ட்ட அந்த தீய சக்திகள் விலகும், கண் திருஷ்டிகள் கரையும். உப்பு பரிகாரம், மிளகாய் பரிகாரம் போல் இதுவும் ஒரு பரிகாரம்.
இதை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா 100% வேலை செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை. முயற்சி செஞ்சு பார்த்து பலனடைஞ்சவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது இது சம்மந்தமான ஒரு பாடம் போடுறது, அந்த திருஷ்டிகள் நீங்கணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பாரத இந்திய திருநாடு.